ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தான் ஆர்டிஸ்ட் கார்னர். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட் சீசன் 4 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எபிசோட் 7 யாரும் செக் அவுட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க கைஸ். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, லாஸ்ட் எபிசோட் 7ல் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து எப்படியெல்லாம் இந்த டெசர்ட் ஐலாண்டில் தப்பிக்கலான்ட்டு பிளான் போடுறாங்க. அதை தொடர்ந்து எல்லாருமே வந்து ஒரே குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இந்த டெசர்ட் ஐலாண்டில் இயர் 2 இயர் 3 தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இங்கே வராங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஹோசன், அமாசாவா, அதுக்கப்புறம் நனசே 3 பேருமே வந்து டீம் அப் ஆகி இங்கே எப்படியாவது அயனகோச்சை வந்து எக்ஸ்பெல் பண்ணி அந்த 20 மில்லியன் பவுண்டி பாயிண்ட்ஸை எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து முடிவு எடுத்துறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து இந்த எபிசோட் 8ல் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபுல் வீடியோ வந்து மிஸ் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. வாங்க இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ளேயே போகலாம். இந்த எபிசோட் 8ல் நமக்கு என்ன காத்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, இயர் 2க்கு இயர் 3க்கு நடக்கிற ப்ரிப்பரேஷன் வார் தாங்க. இந்த பக்கம் அயனகோச்சி, இந்த பக்கம் வந்து நகுமோ என்ன பண்றாங்க அப்படிங்கிறதா இந்த எபிசோட் 8ல் நடந்துட்டு இருக்கு. வாங்க இப்போ தெளிவாக நம்ம பார்க்கலாம். அயனகோச்சி வாய்ஸ் ஓவரில் தான் இந்த எபிசோடே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹொரிகிட்டா ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் ஜாயின் பண்ணியும் நம்மளுக்கு எந்த ஒரு நியூ இன்ஃபர்மேஷனும் இங்கே கிடைக்கல. அது போக நகுமோ சைடில் இருக்கிறவங்களாகட்டும், கவுன்சில் மெம்பர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுல வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மளால் வாங்க முடியல. இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் இந்த கடைசி வாரம் இதில் தான் ஏதோ வந்து ஆக்ஷன் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த டெட்லைனில் எல்லாருமே வந்து டீம் ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு வந்து அயனகோச்சி பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா வந்து டெசர்ட் ஐலாண்டில் வந்து டீம் ஃபார்மேஷன் இந்த வீக்கெண்ட்குள்ளே பண்ணி ஆகணும். ஸோ வந்து அதுக்கான பிளான்ஸ் வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கம். இதெல்லாம் போக அயனகோச்சியை வந்து வைஸ் பிரசிடென்ட் கிரியாமா வந்து கூப்பிட்டுருக்கான். வந்துட்டு அயனகோச்சி அப்படின்ட்டு கிரியாமா கேட்க, இந்த பக்கம் அயனகோச்சி வந்து ஏன் கிரியாமா என்ன வர சொல்லியிருந்தீங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறான். ஸோ வேற எதுக்காக, இந்த டெசர்ட் ஐலாண்ட் கேமை பற்றி பேசுறதுக்கு தான். எப்படி போயிட்டு இருக்கு உன்னோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு வந்து கிரியாமா இந்த பக்கம் கேட்க, அயனகோச்சி வந்து எல்லாமே நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து கேட்டு, உங்கள் ப்ரிப்பரேஷன்ஸில் எப்படி போகுது வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ட்டு கேட்குறான். இந்த பக்கம் வந்து அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். நான் இந்த டெஸ்ட்டில் வந்து தனியாக தான் வந்து போராட போகிறேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா, எங்கள் கிளாஸ் வந்து ஆல்ரெடி டவுனில் இருக்காங்க. என் கிளாஸை வந்து கிளாஸ் ஏக்கு போகணும், கிளாஸ் பிலேருந்து கிளாஸ் ஏக்கு போகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதை முக்கியமாக ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் பார்க்குறியா? ஆமாம், இதெல்லாம் ஏன் கூப்பிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அயனகோச்சி கேட்க, ஏன்னா நீ இதில் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து தலையிடக்கூடாது. ஏன் திடீர்னு வந்து ஹொரிகிட்டாவை எங்கள் கவுன்சில் மெம்பரில் ஜாயின் பண்ண வச்ச அப்படின்ட்டு வந்து இந்த பக்கம் கிரியாமா கேட்க, இல்லை ஹொரிகிட்டா ஜாயின் பண்ணது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட பிரதரோட பார்த்துலேயே அவள் போகணும்னு நினைக்கிறா. அதனால தான் அவளாக ஜாயின் பண்ணா. நான் இன்னைக்கு வந்து சும்மா தான் வந்து சப்போர்ட்டுக்கு தான் வந்து நின்னேன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா? அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் தெரியலையே. இதுக்கு பின்னாடி நீங்கள் ஏதோ பெரிய பிளான் போட்டுட்ருப்பீங்க போல். ஏன் அப்படின்னு வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா, ஹொரிகிட்டாவோட பிரதர் முன்னாடி இருக்கும்போது ஆல்ரெடி வந்து எங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நான் தான் லீக் பண்ணேன் அப்படின்ட்டு வந்து நகுமோ என்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கான். இது எங்கேயாவது வெளியில் போச்சு அப்படின்னா வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு வந்து இந்த பக்கம் கிரியாமா பேசிகிட்டு இருக்க. ஓ, அதனால் நீங்கள் பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு வந்து அயனகோச்சி சொல்ல, ஆமாம் அப்படின்ட்டு வந்து கிரியாமா ஒத்துக்கிறான். ஓகே, இப்போ நீங்கள் ஏன் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, ஆமாம், என்னாலலாம் வந்து கிளாஸ் முடிக்கும்போது ஒரு கிளாஸ் பியை வந்து என்னால் முடிக்க முடியாது. என்னோடய கிளாஸ் வந்து கிளாஸ் ஏவாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதை பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இந்த டெசர்ட் ஐலாண்ட் தான் எனக்கு வந்து சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் கிளாஸை வந்து கிளாஸ் ஏவாக நான் உயர்த்தியே ஆவேன் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாஷாக வந்து இந்த பக்கம் வந்து கிரியாமா பேசிகிட்டு இருக்கேன். அந்த பக்கம் திடீர்னு வந்து ஒரு புதுசாக ஒரு லேடியை வந்து காமிக்கிறேன். என்ன கிரியாமா, இந்த சின்ன பையன் கிட்டலாம் வந்து சண்டை போட்டுருக்கேன், அதுவும் நம்மளோட வந்து ஒரு லோயர் கிளாஸ்மேன் கிட்ட ஏன் இவ்வளோ ஹார்ஷாக பேசிகிட்டு இருக்க, ஏன் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு ஒரு லேடி கேரக்டர் வந்து உள்ளே வருது. என்ன ஏதுன்னு நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியல கைஸ். அப்போ தான் வந்து அவள் சொல்கிறா, ஸோ உன் பேர் தான் அயனகோச்சியா? ஏன் உன்னை பற்றி நான் நிறையாவே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு வந்து அவள் பேச, இந்த பக்கம் வந்து கிரியாமா வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறான், இவன் பேர் தான் வந்து கிரியின், இவன் என் கூட தான் எங்கள் கிளாஸில் தான் இருக்கா அப்படின்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் அயனகோச்சிக்கும். அயனகோச்சியும் ஆல்ரெடி வந்து இந்த கிரியின் பற்றி ரிசர்ச் பண்ணியிருப்பான் போல். அவளோட ஓஏ வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நான் பார்த்துருக்கேன். நல்லா வந்து ஒரு சுப்பீரியரான பர்சனாக தான் இருப்பாங்க போல். ஏன்னா வந்து அகாடமிக்ஸ் ஆகட்டும், ஃபிசிக்கல் எபிலிட்டி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே டாப்பில் இருக்காங்க. ஆமாம், அவள் எல்லாத்துலேயுமே டாப் தான். ஆனால் யாரு கூடயுமே ஒட்டு போக மாட்டா. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஏன் இவ்வளோ தூரம் வந்து அவளுக்கு வந்து 3 வருஷத்தில் நகுமோ கூட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது அப்படின்ட்டு வந்து இந்த பக்கம் கிரியாமா வந்து அயனகோச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ மாதிரி ஒரு செல்ஃபிஷான ஒரு பொம்பளை, அதுவும் இந்த மாதிரி ஒரு லேடி கூட எல்லாம் வந்து ஒரு கிளாஸை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சாவே எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பாக இருக்கு அயனகோச்சி அப்படின்ட்டு வந்து கிரியாமா இந்த பக்கம் பேசிட்டு இருக்கேன். அந்த பக்கம் இரின் வந்துட்டு, உன்னோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி கிரியாமா அப்படின்ட்டு வந்து காதலியே வந்து சொல்கிறா. ஸோ இதை காதலியே வந்து கிரியின் டக்குன்னு சொல்ல கிரியாமா இங்கே கொஞ்சம் பயந்துடுறான். சரி, நான் அயனகோச்சி கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா கிரியாமா அப்படின்ட்டு வந்து கிரியின் கேட்க, அப்படின்ட்டு அவன் வந்து கொஞ்சம் வெறுப்போட சொல்லிட்டு அவன் கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி அயனகோச்சி கிட்ட சொல்கிறான், இங்கே பேசினதெல்லாம் வந்து மறந்துடு அயனகோச்சி, இல்லை அப்படின்னா வந்து நீ என்னை வந்து உன்னோட எனிமையாக தான் பார்ப்ப.
சரி நான் வரேன் அப்படின்ட்டு வந்து கிரியாமாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் கிரீன் வா ஐனகோச்சி நம்ம ஏன் உட்காந்து பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்ல ஐனகோச்சி வந்து சரின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து செம்பாய் என்கிட்ட நீங்கள் என்ன பேசணுங்கிறீங்க அப்படின்ட்டு வந்து கேட்க இந்த பக்கம் வந்து கிரீன் இருந்துட்டு உன்னை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஐனகோச்சி. சரி உன்னை பற்றி என்னன்ட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு வந்து கேட்க இந்த பக்கம் ஐனகோச்சி என்னை பற்றி நான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு யூஸ்வலாக வந்து உங்கள் கிளாஸில் இருக்கிறவங்கள பற்றியே தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லை, அதனால தான் வந்து நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவங்கள பற்றி கேள்விப்பட்டேன்னு சொல்ல இல்லை நீ என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுருக்க, நான் இந்த ஸ்கூலில் இருக்கிற சிஸ்டம், அதாவது வந்து எல்லாருமே வந்து கிளாஸ் ஏக்கு மூவ் ஆகணும், அதை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமுக்கு தான் நான் வந்து எதிரான ஆள். மற்றபடி என்னோட பொட்டென்ஷியலுக்கு இந்த ஸ்கூலில் எது வேணாலும் என்னால் அச்சீவ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு என்கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்ட்டு வந்து கிரீன் இந்த பக்கம் சொல்கிறான். ஸ்டில் வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கூலில் இருக்கிற ப்ரைவேட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து என்னை கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சுருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கேன். வந்ததுலேருந்து நீ தான் என்னை அதிகமாக கேள்வி கேட்டிருக்க, நான் கேட்டதுக்கு சொல்லு அப்படின்ட்டு வந்து கிரீன் இந்த பக்கம் சொல்ல எனக்கு கொஞ்சம் வந்து இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னோட நிறையா பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் ரிப்பீட் பண்ணேன். இந்த பக்கம் கிரீன் கிட்ட வந்து ஒன்றும் இல்லை, என்னோட இன்ஸ்டன்ஸ் தான், என்னோட உள்ளுணர்வு தான் வந்து உன்னை கேள்வி கேட்கணும், நீ எந்த மாதிரியான ஆளுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் உன்னை பார்த்தாவே தெரியுது நீ வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்டு அப்படின்ட்டு. இந்த டெஸ்ட்டில் எனக்கு என்னவோ ஒரு ஃபீலிங் இருக்கேன் எனக்கு வச்சு, நீ வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் பிளேஸ் அடிப்ப அப்படின்ட்டு. ஏன்னா இந்த டெசர்டட் ஐலாண்ட் டெஸ்ட்டு உனக்கான டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி என் உள்ளுணர்வு சொல்லுது அப்படின்னு கேட்க ஆமாம் செம்பாய், யாருக்கு தான் வந்து முதலிடம் வரணும்னு நினைக்க தோணாது, எனக்கும் வந்து அந்த ஆசை இருக்குது அப்படின்ட்டு வந்து எனக்கு வச்சு சொல்கிறான். ஏன் நீங்கள் முதலிடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு நினைக்க மாட்டீங்களா செம்பாய் அப்படின்ட்டு சொல்ல இல்லை எனக்கு முதலிடம் வரணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் கிடையாது, மேபி ஃபஸ்ட்டான இடத்துக்கெல்லாம் நான் வந்து ஆசைப்பட மாட்டேன், ஆனால் வந்து டாப்பில் வரணுன்ட்டு என்றைக்குமே நான் ஆசைப்படுவேன். அப்போ தான் என்னால் வந்து ப்ரைவேட் பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்கும், அதை வச்சு தான் வந்து என்னோடய கம்ஃபர்டபுளான லைஃப் என்னால் வாழ முடியும். அதுவும் இல்லாமல் நீ டாப்பில் வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கூலில் வந்து உன்னால் சஸ்டெயின் ஆகி வாழவும், ஏன்னா டாப்பில் வரவங்களுக்கு தான் இந்த ஸ்கூலில் வந்து பெஸ்ட்டான இடம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் எப்போவுமே இப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ வரப்போகிற ஸ்கூல் டெஸ்ட் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து 3 இயருக்கான ஸ்பெஷல் டெஸ்ட். இந்த 3 இயரில் யார் பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு வந்து இதில் வின் பண்ணுறவன் யாருங்கிறத வச்சு தெரிஞ்சிடும். ஸோ அவனுக்கு வந்து என்ன கிடைக்க போகுது, ஸோ அவன் வந்து நீயா இருப்பையோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்து நிறையாவே இருக்குது எனக்கு வச்சு. அதே மாதிரி இந்த டெஸ்ட் விளையாடும் போது எங்கே ஒரு போதாச்சும் உன்னை நான் மீட் பண்ணேன் அப்படின்னா வந்து அந்த ஃபைட்டுக்காக நான் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வச்சு அப்படின்ட்டு இந்த பக்கம் கிரியன்னு சொல்ல சரி செம்பாய் நானும் வந்து அதுக்காக வெயிட் பண்ணுறேன், ஸ்டில் வந்து நீங்கள் வந்து என் மேலே ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்கன்ட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வச்சு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து கிரியன் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் 2 பேர் புதுசாக வராங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நம்ம பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடென்ட்டும் தான். நகுமாவும் கிரியாமாவும் தான் திருப்பி வராங்க. ஓகே இவங்க 2 பேர்த்தையும் வந்து பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்துட்டு யார் இங்கே வந்திருக்காங்கன்னு பாரு, ஒரு ராயல் டாக்டரோட முதலாளியை கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரியன் வந்து கொஞ்சம் நக்கலா பேசிக்கிட்டு இருக்கா. ஏய் கிரியன், இந்த மாதிரிலாம் வந்து என்னோட கொலிக்கு நீ அசிங்கப்படுத்தக்கூடாது, அது ஏன் முன்னாடியே நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு வந்து நகுமா சொல்ல கொலிகா எப்போத்துல இருந்து கிரியாமாவும் கொலிகானா எப்போத்துல இருந்து நீ அவன் மேலே பாசம் காமிக்க ஆரம்பிச்ச அப்படின்ட்டு வந்து இந்த பக்கம் கிரியன் பேச ஓகே இப்போ எந்த விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க பிரசிடென்ட், உனக்கும் எனக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு வந்து இந்த பக்கம் கிரியன் சொல்ல நகுமாவும் இருந்துட்டு ஆமாம் இந்த மாதிரி ஒரு பொம்பளை கிட்டலாம் வந்து நான் என்ன போய் பிஸ்னஸ் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு நகுமா சொல்ல என்ன வளைக்கிறதுக்கு நிறைய பசங்க பின்னாடி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கு வந்து பதிலடியாக சொல்ல இந்த பக்கம் அப்படியா அந்த மாதிரி பசங்க யாரு அப்படின்ட்டு நானும் அவங்கள பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு வந்து நகுமா இங்கே போயிட்டு இருக்கேன். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு தெரியுது இவங்க 2 பேர்த்துக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய பாஸ்ட் இருக்கலாம், லைக் இவங்க 2 பேரும் வந்து ஒரு லவ் பண்ணியிருக்கலாம், பிடிக்காம போயிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க இங்கே ஓடிட்டு இருக்கு. சரி நான் டேரெக்டாகவே பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். கிரியாமா சொன்னா நீ ஏதோ ஐனா கொச்சி கிட்ட கூப்பிட்டு தனியாக பேசிட்டு இருந்ததா அப்படின்ட்டு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸ் இருக்கிற பீப்புள் மேலே எனக்கு எப்போவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, அதனால தான் நான் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஏன் இது உனக்கு தெரியாதா? ஆல்ரெடி ஹொரிக்கிட்டா மனபு ஆகட்டும் நீ ஆகட்டும் உங்களையெல்லாம் வந்து நான் அப்ரோச் பண்ணி பேசியிருக்கேனே, என்னோட கேரக்டர் இதுதான்ட்டு உனக்கு நல்லாவே தெரியுமே நகுமோ அப்படின்ட்டு வந்து கிரியன் சொல்ல இதெல்லாம் எனக்கு தெரியும் கிரியன், இருந்தாலும் வந்து உனக்கு எதனால ஐனா கொச்சி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அதுதான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ட்டு வந்து நகுமா சொல்ல இரு இதுக்கு முன்னாடி நான் உன் மேலே உனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னல, அதை நான் இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ அதுக்கு வந்து செட் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு வந்து இந்த பக்கம் சொல்கிறாவ. திரும்ப என்னை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னை பற்றி தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நகுமோ, நீ வந்து எப்போ தோப்ப அந்த பிரசிடென்ட் இதுலேருந்து எப்போ விழுவ அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கான காலம் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ ஆகட்டும் இதுக்கு முன்னாடி ஹரிக்கிட்ட மனுபு ஆகட்டும் அவரை கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த கன்வர்சேஷன் அங்கே முடியுது கைஸ். முடியறதுக்கு முன்னாடி நகுமா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இந்த பக்கம் கேட்குறான் கிரண் கிட்ட. உனக்கே தெரியும் இந்த டெசர்ட் ஐலாண்ட் டெஸ்ட்டில் வந்து நாங்கள் தான் டாப் 3 ஸ்பாட்டை பிடிக்க போகிறோம்,
நான் என்னோட வைஸ் பிரசிடென்ட் கரியாமா, அதுக்கப்புறம் எங்களில் ஒரு ஆள் தான் வந்து இந்த டாப் 3 ஸ்பாட்டில் இருக்க போகிறான். ஸோ இதை பண்ணுறதுக்கு நீ வந்து ஏதோ டீமில் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கியா இல்லையா, உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் உங்ககிட்ட கடைசியாக ஒரு தடவை கேட்குறேன் அப்படின்ட்டு வந்து கேட்க, உன்னோட சிப்பாயெல்லாம் இருக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு வந்து கிரியன் வந்து இங்கே மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்க நகுமாவை சொல்லிடுறா. சரி அப்படின்னா வந்து நம்ம உன்னை டெசர்ட் ஐலண்டில் பார்க்கலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நகுமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. திடீர்னு கான்சாகி ஐனகோச்சியும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் கான்சாகி ஐனகோச்சியை கேட்குறான், என்ன ஐனகோச்சி இந்த பக்கம் திடீர்னு அப்படின்ட்டு கேட்க, ஐனகோச்சி இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்ட்டு மால் வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு இருந்திருந்தேன் அப்படின்ட்டு வந்து ரிப்ளை பண்ணுறான். இந்த பக்கம் வந்து கான்சாகியும் வந்து சில கேள்வி எல்லாம் கேட்குறான். எதனால் இச்சினோசே உன்னை வந்து அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறா, எனக்கு அது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது ஐனகோச்சி அப்படின்ட்டு கான்சாகி கேட்க, இந்த பக்கம் ஐனகோச்சி ரிப்ளை பண்ணுறான், இல்லை எங்களுக்குள்ள சில அலைன்ஸ் வந்து மேக் பண்ணோம், அந்த அலைன்ஸில் வந்து நான் அவளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பர்சனாகவே இருந்தேன், அவளுக்கு நிறைய பிரச்சனையில் வந்து நான் காப்பாற்றினேன், அதனால தான் அந்த அலைன்ஸ் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் வந்து அவள் என்னை வந்து ரொம்ப நம்புறா, அதற்காக நான் வந்து அவளோட எனிமி கிடையாது, நீ சொன்னால் அவளை நம்புறா அப்படின்ட்டு வந்து கான்சாக்கி திரும்பி சொல்ல, இந்த பக்கம் எனக்கு வச்சு டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறான். ஏன் நீ ஏதோ இச்சினோசே கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கிறியா அப்படின்ட்டு வந்து கேட்க, கான்சாக்கி கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுறான். இப்போ புரியுது ஏன் டி கிளாஸ் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு, நீ தான் வந்து டி கிளாஸ்க்கு பின்னாடி இருக்கிறியா ஐனகோச்சி அப்படின்ட்டு கேட்க, இந்த ஐனகோச்சி எதுவுமே ரிப்ளை பண்ணல. இருந்தாலும் வந்து நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே வந்து இச்சினோசே கிட்ட சொல்ல முடியாது, இச்சினோசோட தாட் ப்ராசஸ் எப்படி போகணும், அது கடைசி வரைக்கும் எப்படி போகும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் இருக்கேன், என்னால் உனக்கு எதுவுமே உதவி பண்ண முடியாது கான்சாகி அப்படின்ட்டு ஐனகோச்சி சொல்லிடுறான். புரியுது, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து வேறு யாருக்கும் நான் கொடுக்கக்கூடாது, நானே இதை ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறேன் ஐனகோச்சி அப்படின்னு சொல்லிட்டு கான்சாகி அங்கேருந்து கிளம்பிடுறான். ஐனகோச்சி இங்கே கியோகாமாவில் கச்சுராக்கி ரியூனை வந்து பார்க்க வந்திருக்கான். இது ரியூன் தான் வந்து கச்சுராக்கியும் ஐனகோச்சியும் வந்து இங்கே கூப்பிட்டுருக்கான். எதுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. இந்த பக்கம் வந்து கச்சுராக்கி இருந்துட்டு, சொல்லு ரியூன் ஏன் திடீர்னு கூப்பிட்டுருக்கேன் எங்களை அப்படின்ட்டு, உன் கூட இருக்கிறத வந்து மற்ற கிளாஸ் மெம்பர்ஸ்லாம் என்ன பார்த்தாங்க அப்படின்னா வந்து அது வந்து ஒரு சஸ்பீஷியஸாக போயிடும், டக்குன்னு சொல்லு அப்படின்ட்டு வந்து இங்கே கச்சுராக்கி கேட்க, ரியூனும் வந்து இருப்பா சொல்கிறேன், ஜஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்ட்டு, நீ பண்ண விஷயத்துக்குலாம் ரிலாக்ஸாக என்னால் இருக்க முடியும் அப்படின்ட்டு கச்சுராக்கி இங்கே சொல்கிறான். சரி நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். ஓகே உங்கள் கிளாஸில் என்ன நடக்குது, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு வந்து கேட்க, உங்ககிட்டலாம் நான் அதை சொல்லுவேன்னு நினைக்கிறேன் ரியூன், எதை வச்சு நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கேட்குறான். ஸோ இந்த பக்கம் ரியூன் இருந்துட்டு, சரிப்பா எனக்கே தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு, இச்சினேசாவும் சகைனாகியும் வந்து டீம் அப் ஆகிட்டாங்க, இப்போ உங்கள் கிளாஸ் வந்து எங்கேயும் பெரிய பவர்ஃபுல்லான கிளாஸாக மாறிடுச்சு, இப்போ இந்த இடத்துல வந்து உனக்கு ஒரு ஃபேவரபுளாக நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன அப்படின்ட்டு வந்து இங்கே கச்சுராக்கி கேட்குறான். வேறு ஒன்றும் இல்லை, சகைனாகியை வந்து எக்ஸ்பெல் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது ரியூன், நீ என்ன மனசில் வச்சுருக்க அப்படின்ட்டு எனக்கு தெரியாது, சகைனாகிக்கு வந்து பின்னாடி வந்து நிறைய பவர்ஸ் இருக்குது, அவளை வந்து எக்ஸ்பெல் பண்ணிக்கிறதுக்கு வந்து பாயிண்ட்ஸும் அவகிட்ட அதிகமாக இருக்குது, அவளை காப்பாற்றுறதுக்கு அதிகமாக ஆளுங்க இருக்கிறாங்க, அதனால் வந்து நீ என்ன பண்ணாலும் வந்து சகைனாகியை வந்து தோக்கடிக்க முடியாது, அதெல்லாம் தெரியும்ப்பா, அது போக சரி ஏன் நான் வந்து சகைனாகி தோக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ரியூன் கிட்ட கச்சுராக்கி கேட்க, அவள் தோத்தா தானே நீ கிளாஸ் ஏ லீடராக மாற முடியும், அவள் வெளியில் போயிட்டா கிளாஸ் ஏல நீ தானே லீட்ரு, அதனால தான்ப்பா நான் உங்ககிட்ட இதெல்லாம் ஓப்பனாக பேசுகிறேன் அப்படின்ட்டு ரியூன் சொல்கிறான். சரி அப்படின்ட்டு, இதெல்லாம் எனக்கே தெரியும்ப்பா, சகைனாகியை கொஞ்சம் வெளியில் தள்ளணும் அப்படின்னா வந்து மினிமம் 2 ஸ்ட்ரைக்காச்சும் வேணும், 2 தடவை அவளை எக்ஸ்பெல் பண்ணுற மாதிரி பண்ணாதான் அவளை இந்த ஸ்கூலில் இருந்து வெளியிலேயே நம்மளால் தள்ள முடியும், ஸோ இதெல்லாம் வந்து ஃபேவரபுளாக போக, இருந்தாலும் ஆல்ரெடி இப்போ கிளாஸ் ஏ கிளாஸ் பி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, அவங்களோட அலைன்ஸ்னால ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, இப்போ அதுக்காக எனக்கு வந்து ஒரு அலைன்ஸ் தேவைப்படுது, கிளாஸ் ஏவும் பியும் யுனைட் ஆனதுனால இந்த டெசர்ட் ஐலாண்ட் டெஸ்ட்டில் நம்ம கிளாஸ் பாயிண்ட்ஸை பற்றி மட்டும்தான் யோசிச்சாகணும் அப்படின்ட்டு வந்து ரியூன் சொல்கிறான். இந்த பக்கம் கச்சுராக்கி, ஓகே அதனால தான் நீ வந்து என்னோட அலைன்ஸ் எதிர்பார்க்குறியா ரியூன் அப்படின்ட்டு வந்து கேட்க, உன்னோட அலைன்ஸ் மட்டும் இல்லை கச்சுராக்கி, இதோ நம்ம ஆப்போசிட்டில் ஒருத்தன் உட்காந்துட்டு சைலண்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கிறான் பாரு ஐனகோச்சி, அவனோட அலைன்ஸ் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார் இவனா, இவன் தான் ஏதோ ரீசெண்டான மேக்ஸ் டெஸ்ட்டில் வந்து நிறையா மார்க்ஸ் எடுத்து எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தானே, ஒரு தடவை மேக்ஸ் டெஸ்ட்டில் மார்க் எடுத்ததுனால மட்டும் ஐனகோச்சிக்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு வந்து கச்சுராக்கி கொஞ்சம் மட்டமாகவே ஐனகோச்சியை பேச, ரியூன் ஐனகோச்சியை பற்றி உனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது கச்சுராக்கி, லாஸ்ட் டைம் டெசர்ட் ஐலாண்ட் டெஸ்ட்டில் நடக்கும்போது நம்மளாகட்டும் நீ ஆகட்டும் ஒரு பெரிய பிளான் போட்டு இறங்கணுமே, கடைசியில் அங்கே என்னாச்சு, கிளாஸ் டி எப்படி ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன், அது இல்லாமல் என்ன ஒருத்தன் அடித்தான்னு சொன்னனே, அதை நான் இது வரைக்கும் யார் என்ன ஏதுன்னு சொல்லவே இல்லை, இப்போ நான் சொல்கிறேன் அது ஐனகோச்சி தான் அப்படின்ட்டு வந்து இங்கே சொல்ல, கச்சுராக்கிக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுது. ஐனகோச்சியா அப்படின்ட்டு வந்து கேட்க, ஏன் நீயே சொல்லலாம் ஐனகோச்சி, நான் தான் அப்படின்ட்டு ஒத்துக்கோ, இதில் என்ன இருக்குது, நீ என்ன ஏதுன்னு எங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சுல அப்படின்ட்டு வந்து ரியூன் ஐனகோச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் கச்சுராக்கி, நீ எந்த ஒரு விஷயம் சீரியஸாக இங்கே பேசுகிற மாதிரி தெரியல ரியூன், நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு இதுலேருந்து எந்த ஒரு யூஸும் தெரியல அப்படின்னு சொல்ல, ரியூன் இருந்துட்டு இரு ஸ்டாப் பண்ணு, லாஸ்ட் இயர் டெசர்ட் ஐலாண்டில் நம்ம போட்ட கான்ட்ராக்டை மறந்துட்டியா, ஒவ்வொரு மாதமும் வந்து எனக்கு வந்து பெரிய பெரிய பாயிண்ட்ஸ்லாம் வந்து மூவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் கச்சுராக்கி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டா அதை பார்த்து, ஸோ அந்த கான்ட்ராக்டை வச்சு தான் நான் ஆல்ரெடி சகைனாகி கிட்ட 5 மில்லியன் பாயிண்ட்ஸை வந்து வாங்கிட்டேன், ஸோ அதனால் வந்து நான் உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் தரேன்,
நீ வந்து கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் பிக்கு வந்து மூவ் ஆயிரு, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற சான்ஸ் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் கஜுராகி ரொம்பவே டென்ஷன் ஆயிடும். என்ன வந்து எப்படி ஒரு ப்ரெஸ்டீஜியஸான கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் பிக்கு ஏன் நீ போக சொல்கிற, ஏன் அப்படின்னு வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா நான் கூடிய சீக்கிரம் சகைனாகியை வந்து கிளாஸ் ஏலேருந்து தூக்கிடுவேன். ஒன்ஸ் நான் சகைனாகியை தூக்கிட்டேன் அப்படின்னா அந்த கிளாஸ் ஏ ஆல்ரெடி வந்து கீழே போயிடும், அப்போ நீ வந்து மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சான்ஸ் நான் உனக்கு ஒரு தடவை தான் தர முடியும் கஜுராகி அப்படின்ட்டு வந்து ரியோன்னு சொல்கிறான். ஸோ கஜுராகி யோசிக்கிறான், நீ கிளாஸ் மாறுறதுக்கு தேவைப்படுற பாயிண்ட்டை கூட நானே தரேன், ஏன்னா அதை ஆல்ரெடி நான் கிளாஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்ட்டு ரியோன்னு சொல்ல கஜுராகி இதெல்லாம் எனக்கு ஏன் பண்ணுற, எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல, இதெல்லாம் ஏன் எனக்காக பண்ணுற ரியோன்னு அப்படின்ட்டு வந்து கேட்க நீ ஒன்றும் உன்னை பெருசாக நினச்சிக்காத அப்படின்ட்டு ரியோன்னு சொல்லிட்டு நீ வந்து சில இடத்துல எனக்கு தேவைப்படலாம், அதனால தான் நான் உனக்கு வந்து இந்த சான்ஸ் தரேன், இப்போவே நீ இந்த சான்ஸை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல கஜுராக்கி கொஞ்சம் யோசிக்கிறான். இது உன் விதியா நினைச்ச ஒத்துக்கோ அப்படின்ட்டு வந்து ரியோன்னு சொல்ல கஜுராக்கியும் வந்து இங்கே ஒத்துக்கிறான். சரி எனக்கு வச்சு இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு வந்து ரியோன் கேட்க ஃபர்ஸ்ட் நீ என்னடா பண்ற அப்படின்ட்டு ரியோன் கேட்க இல்லப்பா காஃபி கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு வந்து நம்ம எனக்கு வச்சு சொல்றான். ரெண்டு பேருமே வந்து முழிக்கிறாங்க, எதுக்குடா இவங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே இப்போ இங்கே முழிச்சிட்டு இருக்காங்க. நீ ஒரு வித்தியாசமான ஆள் எனக்கு வச்சு அப்படின்ட்டு வந்து இங்கே கச்சுராக்கி சொல்ல ஏன் அவனை நம்ம இங்கே கூப்பிட்டு வச்சிருக்கோம் ரியோன் அப்படின்ட்டு கேட்க இந்த பக்கம் ரியோன் அதில் அவனை கூப்பிட்டதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்கு, நம்மளுக்கு வந்து அவங்ககிட்ட இருக்கிற ட்ரையல் கார்டு தேவைப்படுது, என்ன எனக்கு வச்சு அந்த ட்ரையல் கார்டை எங்களுக்கு கூட ட்ரேட் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு கேட்க நான் பண்ணிக்கிறேன், பட் ஒரு கண்டிஷன், உங்ககிட்ட இருக்கிற ஹாஃப் கார்டை எங்ககிட்ட இருக்கிற பேண்ட் வேகன் கார்டோட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு வச்சு ஒரு கண்டிஷன் வைக்க. இந்த கார்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து எபிசோட் 6 வந்து போட்டிருப்பாங்க guys, அது யாரும் செக் அவுட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் அதிகமாக கிடைக்கும். இந்த பக்கம் வந்து எனக்கு வச்சு யோசிச்சுட்டு இருக்கான், எதுக்காக அவனுக்கு அந்த ஹாஃப் கார்டு தேவைப்படுது அப்படின்னா கரிசுவா எங்கேயாவது வந்து சிக்கிட்டா அப்படின்னா அந்த ஹாஃப் கார்டை வச்சு கரிசுவா வந்து சேஃப் ஜோனுக்கு மூவ் பண்ணுறதுக்காக தான் எனக்கு வச்சு இந்த மூவ் எடுத்திருக்கான். ரியோனும் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நீ ஒரு புத்திசாலி தான் எனக்கு வச்சு அப்படின்ட்டு வந்து ஸ்மைலோட வந்து அந்த டீலை வந்து முடிச்சுக்கிறான். இங்கே கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வச்சு ஹொரிக்கிட்டாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. டெட்லைன் வேற வந்துகிட்டு இருக்கு ஹொரிக்கிட்டா, நீ ஏன் எந்த குரூப்புமே வந்து ஃபார்ம் பண்ணாமல் இருக்க அப்படின்ட்டு எனக்கு வச்சு கேட்க இல்லை நான் குரூப் எதுவும் ஃபார்ம் பண்ண போகிற ஐடியாவில் இல்லை, நான் வந்து சோலோவாகவே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் எனக்கு வச்சு அப்படின்னு சொல்ல இல்லை லாஸ்ட் டைமே டெசர்ட் ஐலாண்டில் வந்து நீ வந்து உடம்பு சரியாமல் போயிட்ட, அதனால் வந்து இந்த தடவை உனக்கு ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, நீ பெட்டர் வந்து 2 பேர் குரூப்பாக வச்சு ஃபார்ம் பண்ணுறது தான் உனக்கு வந்து சேஃபான ஜோன் அப்படின்னு சொல்ல ஏன் அப்படி என்னை பற்றி யோசிக்கிற, நீ கோயஞ்சி ஆல்ரெடி நம்ம கிளாஸில் வந்து தனியாக தானே இருக்கீங்க, அதனால் நானும் தனியாகவே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்ல இல்லை நீ வந்து குரூப் ஃபார்ம் பண்ணுறதா பெஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு ஒரு ஆள் வந்து என்கிட்ட இருக்கிறாங்க, வா நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வச்சு கூட்டிகிட்டு போங்க. இந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இஜிசாகியும் இபுக்கியும் வந்திருப்பாங்க, இந்த பக்கம் ஐனகோச்சியும் ஹொரிக்கிட்டாவும். ஸோ ஐனகோச்சி பிளான் என்னன்னா இபுக்கியும் ஹொரிக்கிட்டாவும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண வைக்கிறதா அப்படின்ட்டு. இந்த பக்கம் அவங்க டிஸ்கஸ் பண்ண இபுக்கி இருந்துக்கிட்டு என்ன இவங்க கூட எல்லாம் என்ன குரூப் ஃபார்ம் பண்ண வைக்கிறேன், எனக்கு இந்த ஐனகோச்சியை சுத்தமாகவே பிடிக்காது, அது போக இந்த ஹொரிக்கிட்டாவே எனக்கு அவ்வளோ அவனோட சுத்தமாக பிடிக்காது அப்படின்ட்டு இசிசாகி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹொரிக்கிட்டா அவள் வந்து ஒரு நல்ல பார்ட்னர் தான், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வைஸில் வந்து அவகிட்ட நிறைய எபிலிட்டிஸ் இருக்கு, மற்றபடி அவகிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்ல நீ என்ன பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு வந்து இபிக்கி வந்து ஹொரிக்கிட்டா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறா. கடைசியில் வந்து அவங்க 2 பேருமே வந்து குரூப் ஃபார்ம் பண்ண போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் விட்டுக்கிறாங்க. இந்த டெசர்ட் ஐலாண்டில் உன்னோட நான் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து காமிக்கிறேன் ஹொரிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இபிக்கி அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டா. இதை வந்து ஐனகோச்சி இசிசாகி பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன்ல முடிக்கிறாங்க. அட்லாஸ்ட் ஃபைனலாக அந்த டெசர்ட் ஐலாண்டோட செரிமோனியும் நடந்துச்சு. இங்கே எல்லா இயர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ஸ் எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரே செரிமோனியாக நடக்குது. இங்கே எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அது போக ஈச் கிளாஸஸ்க்கும் வந்து அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் திரும்பியுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. டெசர்ட் ஐலாண்ட் டெஸ்ட் ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த டே வந்துருச்சு, எல்லாருமே டிராவல் ஆக பஸ்ல ஏறிட்டு இருக்காங்க. அப்போ ஹொரிக்கிட்டா அவளோட லக்கேஜ் வந்து பஸ்ல லோட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துல கோயஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஹொரிக்கிட்டா கிட்ட ஒரு சின்ன டீல் பேசுகிறான். ஓகே ஹொரிக்கிட்டா, உனக்கே தெரியும் நான் எப்படி இந்த டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. உனக்கு வேறு எந்த வழி இல்லை கோயஞ்சி, எல்லாருமே இந்த டெஸ்ட்டில் பாசிபிளாக விளாண்டு தானே ஆகணும் அப்படின்ட்டு. என்கிட்ட ஒரு சின்ன டீல் உங்ககிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். சரி சொல்லு அப்படின்ட்டு ஹொரிக்கிட்டாவும் கேட்க நான் இந்த டெசர்ட் ஐலாண்ட் டெஸ்ட்டில் பெஸ்ட்டாக வந்து பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து கிளாஸ் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்னும் வர இருக்கிற மற்ற தேர்ட் இயர் வரைக்கும் நீ என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ட்டு வந்து நீ இப்போ என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கோயஞ்சி ஒரு டீல் பேச இங்கே ஹொரிக்கிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைக்கிறான். அப்படியே கோயஞ்சி, நீ கேட்கறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு, பட் நீ வந்து இந்த டெஸ்ட்டில் டெசர்ட் ஐலாண்ட் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக வந்து முடிச்சு காமிச்சிட்ட அப்படின்னா வந்து நீ கேட்குற மாதிரியே வந்து நான் உன்னை எந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான திங்ஸும் வந்து பண்ண வைக்க மாட்டேன் கிளாஸுக்காக, நீ உன் இஷ்டப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து டீல் போட கோயஞ்சி வந்து ஓகே ஹொரிக்கிட்டா, அப்போ நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இங்கே அப்படியே முடிஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்டிங் சேர்மனை வந்து காமிக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து பேசிகிட்டு இருக்கான். ஜூலை மந்த்து எண்ட் ஆகி போயிடுச்சு, இப்போ ஒரு வழியாக நம்ம டெசர்ட்
டெசர்டட் ஐலாண்ட் கேம்குள்ளேயும் போகிறோம். இந்த கேமில் எப்படியாவது நம்ம வந்து ஐனகோச்சியை வந்து எக்ஸ்பெல் பண்ணி வச்சே ஆகணும். அதுக்காக நீ வந்து என்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணு அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபேஸை காமிக்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரிலீவ் ஆகுது. அந்த பக்கம் இருக்கிறது வந்து நனசே. நிறைய கேள்விகள் நம்ம இப்போ வருது. நனசே தான் அந்த ஒயிட் ரூம்லேருந்து வந்த பர்சனா, இல்லை வேற யாராவது இருக்காங்களா, நனசேக்கும் இதுக்கு என்ன டீல், நனசா எப்படி ஒயிட் ரூம்குள்ளே போயிருப்பா அப்படின்ட்டு. ஏன்னா அவளோட சைல்ட்ஹுட் வந்து வெளியில தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லியிருப்பா. பட் ஸ்டில் வந்து நிறைய கேள்விகள் நம்மளுக்கு இங்கே ரைஸ் ஆயிருக்கு. யார் அந்த ஒயிட் ரூம் பர்சன் அப்படின்ட்டு. இப்போ ஆக்டிங் சேர்மேன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது கைஸ். அடுத்த எபிசோட் டேரெக்டாக நம்ம வந்து டெசர்டட் ஐலாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் அந்த டெசர்டட் ஐலாண்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்காக தான் நடக்க போகுது. ஐனகோச்சி எப்படி இப்படியெல்லாம் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். பை கைஸ், இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ